ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RaaRay சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்குங்க. நம்ம இந்த கேக்கை நம்ம வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ்வில் கடாயில் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை எடுக்கணும், பொடித்த சர்க்கரை 188 ml, 3 முட்டை, 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், ஒரு சிட்டிகை உப்பு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அகலமான பவுல். பவுலில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க, நல்லா ட்ரையாக இருக்கணும். நம்ம இப்போ இதில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாங்க. மூணு முட்டை ஊற்றிட்டோங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா முட்டையை ஒரு 5 நிமிஷத்துக்கு அடித்து எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க் யூஸ் பண்ணுங்கள். விஸ்க் அடித்தா 15 மினிட்ஸ் ஆகுங்க. அதனால நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருக்கனால நான் அதிலே அடிச்சிடுறேங்க. நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணி செய்யலாங்க. இந்த மாதிரி நம்ம எக்கை ஒரு 5 மினிட்ஸ் அடித்தாச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி திருப்பி அடிக்க போகிறோங்க. ஃபைவ் மினிட்ஸை சர்க்கரை போட்டு அடிச்சுக்கணுங்க. எக்கு போட்டு 5 நிமிஷம், சர்க்கரை போட்டு ஒரு 5 நிமிஷங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரணுங்க. இப்போ நம்ம மைதா மாவெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. இதில் மைதாவை ஆட் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட். இந்த மாதிரி நல்லா ஸ்பூனோ இல்லை விஸ்கோ வச்சு இப்படி பண்ணிடுங்க. தடவை மாவு ஜலிச்சா போதுங்க. நம்ம எலக்ட்ரிக் பீட்டரால் திருப்பி நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. மாவு போட்டதுக்கப்புறமா 2 நிமிஷம் நான் எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம், வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிடலாம். இது திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. ஓரெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுக்குங்க. ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம பேட்டர் இருக்கணுங்க. நான் கேக் ட்ரே வச்சுருக்காங்க, அதனால் கேக் ட்ரே எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. சைடில் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கேக் ட்ரே சுற்றியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கீ, பட்டர் எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதில் நான் மாவு போட்டுக்கிறேங்க. மாவு போட்டுட்டு இது இப்படி தட்டி விடுங்க. இந்த மாதிரி சுற்றி மைதா போட்டுட்டு மீதி இருக்க வேஸ்ட் மாவு கீழே கொட்டிடுங்க. இப்போ நம்ம கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாங்க. கேக்கு ட்ரேயில் ஊற்றுனதும் இந்த மாதிரி ஸ்பூன் இருந்தால் இந்த மாதிரி பட்டும் படாமல் இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா, டூத் பிக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை லைட்டாக இப்படி பண்ணி விடுங்க. உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுங்க. மேலாப்பில் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி டேப் பண்ணணுங்க. அங்கே பாருங்கள், இந்த பபிள்ஸ்லாம் உள்ளே போகுது பார்த்தீங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் வச்சிடலாம். கடாய் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பெருமில் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வீட்டில் கிண்ணம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை இப்படி திருப்பி போட்டுருங்க. நான் இப்போ இதை யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம மூடி போட்டு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணுங்க. ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேக் ட்ரேவை தூக்கி இதில் வைக்க போகிறாங்க. மூடி போட்டுடலாங்க. கேப் போகாத மூடியாக போடுங்க. இந்த மாதிரி வெயிட் ஏதாவது எடுத்து வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி அது இது மேலே வச்சுருங்க. 45 மினிட்ஸ் வரைக்கும் கேக்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 45 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாங்க. ஃப்ளேம் நான் சிம்மில் வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கணுங்க. 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைனா டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணுங்க. கேக் வெந்துருச்சுங்க. சப்போஸ் ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் பண்ணும்போது இந்த மாதிரி மூடி போடுறோம் இல்லையா, அதனால் அதில் வேர்வை இருக்கும். அது இதில் கொஞ்சம் லைட்டாக வருங்க. ஆனால் ஆறுனா சரியாக போயிருங்க, கவலைப்பட வேணாம். நீங்கள் குக்கரில் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேக் மேலே லைட்டாக வேர்வை வராதுங்க.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் குக்கரில் பண்ணி கேக் காமிக்கிறேங்க. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். கேக் வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்கும் போதே இந்த மாதிரி லைட்டாக ஓரம் பண்ணுங்கள். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு, ஓரம் எடுக்கணும் அவசியமே இல்லை. இப்போ கேக்கை வந்து ஆற விடணுங்க. ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து கேக்கை வந்து கவுக்கணும். இப்போ சூட்டோடு கவுத்திங்கன்னா இனிமேல் ஒட்டிக்கும் கேக்கு. 1/2 hour கண்டிப்பாக ஆறணுங்க. 1/2 hour ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1/2 hour ஆகிடுச்சிங்க. நம்ம இப்போ கேக்கை வந்து ஒரு பிளேட் இல்லைன்னா இந்த மாதிரி உட்டில் வந்து கவுத்துடலாங்க. லைட்டாக அப்படி டேப் பண்ணி விடுங்க. எடுக்க போகிறோம். பாருங்கள் நம்ம கேக் எப்படி வந்துருச்சுன்னு. இங்கே பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு. பட்டர் ஷீட்டே போடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். கேக் கட் பண்ணலாங்க. பாருங்கள் நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பேக்கிங் பவுடர் வந்து எல்லாம் 1 ஸ்பூன் போட சொல்லுவாங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் போட்டேன். நீங்களும் 1/2 ஸ்பூன் போடுங்க. ரொம்ப நம்ம வந்து 1 ஸ்பூன் போட்டோன்னா நம்ம கேக் சாப்பிடும் போது அந்த பேக்கிங் பவுடரோட ஸ்மெல் வந்து அப்படியே தெரியுங்க. பாருங்கள் எப்படி ஸ்பாஞ்சு கேக் வந்திருக்குன்னு. வாங்க நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். நம்ம ஸ்லைஸ் போட்டோங்க. இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நம்ம கேக்குன்னு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீட்லேயே நமக்கு சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து இன்றைக்கி மைதா வச்சு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கோதுமை மாவில் பண்ணி காமிக்கிறேங்க. இந்த கேக்குக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.